சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா முன்னாடி இருந்த பேரண்ட்ஸ்க்கு அது பையன் வந்து ஓரளவுக்கு மேல அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நீ வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ், குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அவங்களோட கான்வர்சேஷன் வித் சில்ட்ரனே எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ இதை படிச்சியா, இந்த கிளாஸுக்கு போனியா, அந்த கிளாஸுக்கு போனியா, அதாவது டாக் டைம் இஸ் வெரி லெஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது அப்பாவுக்கும் குழந்தைக்கும் நடுவில். ஸோ அந்த சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதே கிடையாது. இல்ல எனக்கு நீங்க எக்ஸாக்டா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்க எந்த பேரண்ட் சொல்றீங்க? இப்போ என்னோட அம்மாலாம் வந்து ஓல்டு, இப்போ அந்த ஜென்ரேஷன் பேரண்ட் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆனவங்க இப்போ நியூ ஜென்ரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ லேட்டஸ்டா இப்போ ஒரு 3வது படிக்கிற குழந்தைங்கன்னா இன்னைக்கு இப்போ மாடர்ன் இப்போ எனக்கு நான் பார்க்கும்போதே ஒரு மாடர்ன் பேரண்டா இருக்கிறவங்க ரொம்ப பொத்தி 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 குழந்தை. இப்ப எங்க அம்மா ஸ்கூல்ல மிஸ் அடிக்கிறாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு என்ன கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு மிஸ் ஒரு குழந்தைய திட்டாங்கன்னா பேரண்ட் அப்பா அம்மா 2 பேரும் ஆபீஸ் லீவ் போட்டு போயிட்டு என் குழந்தைய நான் ஃபீஸ் கட்டி தானே படிக்கிறேன் ஃப்ரீயா அப்படி கேட்டு ரொம்ப ப்ரொடக்டிவ் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் திஸ் ப்ரொடக்டிவ்னஸ் இஸ் நாட் எனஃப் இஸ் வாட் யூ சேயிங். இல்ல இது ஓவர் இன்டெலிஜென்ட், ஓவர் ப்ரொடெக்டிங். அதாவது எங்க அவங்க பேரண்டிங் பண்ணணுமோ அங்க பண்ண மாட்டேன்றாங்க, எங்க பண்ண கூடாதோ அங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலத்துல, அதாவது இப்ப இருக்கிற 30s இருக்கிற ஜெனரேஷன் இல்ல ஐயோ நம்ம காலத்துல எல்லாம் கேட்பாங்க ஆண்டி ஐ அம் யங் பாய் ஓகே ஷீ இஸ் நாட் டெல்லிங் லைஸ். இப்ப இருக்கிற 30s ஜெனரேஷன்ல இருக்கிறப்போ அந்த காலத்துல ஐ மீன் இப்ப இருக்கிற 30s ஜெனரேஷனுக்கு நிறைய பேச்சுவார்த்தை இருந்தது அவங்க அப்பா அம்மாவோட. இப்ப இருக்கிற யங் பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி டீனேஜர்ஸ்க்கு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ இந்த கிட்ஸை வச்சிட்டு இருக்கிறவங்க வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஆனா பேச மாட்டேன்றாங்க. சோ ஓவர் ப்ரொடெக்டிவா அது கீழே விழுந்தா கூட இமிடியேட்டா டீச்சர் கிட்ட போய் நீ ஏன் அவங்கள வந்து ஒழுங்கா உழாத மாதிரி பாத்துக்கல அப்படின்ற மாதிரி எங்க இன்வால்வ் ஆகக்கூடாதோ அங்க இன்வால்வ் ஆகுறாங்க. சோ யூ மீன் இப்போ என்னதான் பண்ண முடியும்? இப்போ ஒரு குழந்தைக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா வந்து அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் இல்லைன்னா குத்தமான விஷயம்லாம் கிடையாது. பட் ஆனா அது கரெக்டா தப்பா அதுல எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போக முடியும் அந்த வயசுக்கு அப்படின்றதுலாம் அந்த குழந்தைக்கு யார் எப்படி சொல்லி கொடுக்க முடியும் ஒரு பேரண்ட்? ஏன்னா இது நம்ம ஃபாரின் ஃபேமிலி கிடையாது. கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன லவ் பண்றியா, அடுத்து என்ன பண்ணலாம் இருக்க அப்படிலாம் கேட்க மாட்டோம் நம்ம. என்ன பண்ணணும் அப்போ? இப்போ உங்களுக்கு ஒரு கார் கிஃப்டா குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிக் எஃப்எம்ல இருந்து. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே கரெக்ட் தான். அவங்களுக்கு கொடுக்கல எனக்கும் ஓட்ட தெரியாது. சப்போஸிங் அந்த சூழ்நிலை நடந்துச்சுன்னா எடுத்த உடனே உட்கார்ந்து கார் ஓட்ட ஆரம்பிப்பீங்களா? இல்ல மாட்டேன். அப்படி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாதா? போனா திரும்பி வாங்கிக்கிற காருக்கே அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறப்போ ஒரு குழந்தை ஒரு 80 வருஷம் அது வாழ்க்கைய வாழ போதுன்னா அதை நம்ம ஹேண்டில் பண்றது வந்து நம்ம கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமான்னு ஒரு அவேர்னஸோட பண்ணாம சும்மா குத்து மதிப்பா போய் சொல்றதுனா தப்பு, போட்டு 4 சாத்து நீ இந்த மாதிரி பண்ணினா இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பா பெற்றோர்கள் எப்படி அந்த குழந்தைய டீல் பண்ண முடியும்? சோ ஓரளவுக்கு அது ஒரு ஆட்டோக்காரனா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு நான் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு அது படிச்ச பிறகு, ஆட்டோக்காரன்னு நான் கேவலமா சொல்லல, அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க கூட ஓரளவுக்கு அது அவங்களோட குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கணும். இதுக்கெல்லாம் கிளாஸ் போவோம் நம்ம என்னைக்கு ஆண்டி எதிர்பார்த்திருக்கோம். அந்த காலத்துல கிளாஸ் போயாடா நான் என் குழந்தைங்களாம் வளர்த்து இன்னைக்கு ராஜா மாதிரி அப்பெல்லாம் கரெக்ட் தான். இன்னைக்கு எல்லாம் இதுக்கு எனக்கு ஒரே கேள்விதான், நம்ம சுத்தி பாக்குற உலகம் நம்ம பெருமைப்படுற மாதிரியா இருக்குது? அங்க எங்க அப்பா அம்மா கிளாஸ் படிச்சா என்ன வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்மள பார்த்து பெருமைப்படுற சூழ்நிலையிலயா இருக்கிறோம். ஐயோ நீங்க என்ன அசிமா திட்டீங்க, உங்களையும் திட்டிக்கிறீங்க. இல்ல நான் அப்படி எனக்கு புரியாத ஒரு கொஸ்டின் என்னன்னா, the relationships with school and college kids are always there. ஆனா இன்னைக்கு அது இந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. அது ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு சைக்கிள் ஒரு பையனுக்கு தேவைன்ற மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ன்றது ஆயிடுது. ஆனா பேரண்ட்ஸ் ஆர் நாட் தட் மச் ஓப்பன் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. ஓப்பனா இருக்காங்க. ஆனா ஒரு 2-3 நாள் முன்னாடி பேப்பர்ல நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்தது ராகிங் கொடுமையால் 9ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு. அவள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு மறந்து போயிருக்கு. 2 நாள் முன்னாடி பாக்குற நியூஸ்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுப்போம்? ஒரு நியூஸ் ஒரு குழந்தை செத்து போச்சு, அதுவும் சூசைட் பண்ணி செத்து போச்சு, சார் ராகிங்லாம் இன்னும் இருக்கா அப்படின்ற கோவம் வந்திருக்கும், இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பரிதாபம் வந்திருக்கும். 2 நாள்ல கபால்னு மறந்து போச்சு. ஏன் திடீர்னு ஞாபகப்படுத்துறீங்களா? இருக்குது 92.7 பிக் எஃப்எம்ல சரசாய் காலத்துல பாலாஜி டிகிரிசி கேட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமா நான் அவங்க திருப்பி ஒரு விஷயம் சொல்லுறேன். இப்பெல்லாம் பாத்தீங்களா அங்கிள், கொலை பண்றவன் இந்த கொள்ளை அடிக்கிறவன் அப்பெல்லாம் முன்னாடி வந்து தனியா ஒரு சொசைட்டில வந்து இவங்க எல்லாம் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிலாம் இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு காலேஜ் பையன் பைக் வேணும் அப்படின்றதுனால சக மாணவனை கொலை பண்ணான்னு வரும். அப்படியே பார்த்து இந்த பக்கம் லைட்டா திரும்பி பார்த்தாக்க மொபைல் போன் வேண்டி வழிப்பறி ஜேப்படி கொலையில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள் கைது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் நம்ம ஊர்லயே நடந்துருது, அப்பப்போ பேப்பர்லயும் வரும். ஸோ கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, இது மாதிரி சூசைட் பண்றதுக்கான காரணங்கள்லாம் ரொம்ப சின்னதா ஆகி சாதாரணமா நம்மளுக்குள்ளேயே இருக்கிற பசங்களாமே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது எத்தனை வாட்டி சொன்னேன், நான் கேட்கவே இல்லையா அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப தயங்கி உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கலாம் வந்து பயங்கர தப்பான பழக்கத்தெல்லாம் வந்து ஈடுபடுறாங்க. அது அவங்களுக்கு தப்புன்னு தெரியல, ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இந்த கஞ்சா அடிக்கிறது அப்படின்றது நான் படிக்கும்போது காலேஜில் எல்லாம் இருக்கும்போது அப்போ கூட இருந்தது. ஆனால் வந்து வெளில யாருக்குமே தெரியாது. ஒரு மொத்த காலேஜ்லேயே ஒரு 10 பேர் தான் இதை பண்ணுவாங்க. அதுவும் பயந்து ஐயோ நம்ம இப்படி இருக்கமே ஒரு குற்ற உணர்ச்சியில் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னா யூ டோன்ட் டேக் வீடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக அது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மேக்கிங் ஆயிடுச்சு. திடீர்னு நீட்டி முழக்கி இவ்வளவு பெரிய ஃபிளாஷ்பேக் இந்த மாதிரி பயப்படுற மாதிரி பயமுறுத்துற மாதிரி விஷயம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு என் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களை பத்தி இப்போ சொல்லிட்டு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 7 days பேசின ஃபீலிங் வருன்றதுனால இன்னைக்கு அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த சின்ன பசங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாவே இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சுப்போம். நம்ம சுத்தி இருக்கிற அந்த பக்கத்து வீட்டு பையனை பார்த்தா சின்ன பையன் நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வந்து வெளில எல்லாம் தெரியறதே இல்லை, யாரும் பேசுறதே கிடையாது. மேக்ஸிமம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீயா நானா பேசுவாங்க. அதை பார்த்துட்டு சப்பு கொட்டி இல்லை இது மாதிரி பேப்பர்ல வர நியூஸை பார்த்து பரிதாபப்பட்டு அதோட முடிஞ்சிடும்ல. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களோட ஒரு 25,000 குழந்தை இருக்குமா,
இல்ல 3 லட்சம். 3 லட்சமா? 3 லட்சம் குழந்தை கூட ஒருத்தங்க வந்து பயிற்சி, மனவள பயிற்சி பண்ணிருக்காங்க. மனவள பயிற்சி, நம்ம ஊர்ல மனவளம் அப்படின்னாலே வந்து என்ன குழந்தை பைத்தியமா அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. மனவள பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயத்த 3 லட்சம் குழந்தைகிட்ட பண்ண கீர்த்தன்யா அப்படின்றவங்க என் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பசங்க, நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற பசங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க, இந்த படிப்பை தாண்டி அவங்க மனசுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத பேச போறோம். ஃபார் ஆல் தட் மோர், இந்தியால எங்க இருந்தாலும் எவ்வளவு கோடி ரூபாய் செலவாகும், சமத்து போனா சுச்சி அப்படின்ற மாதிரி சமஜலைகளுக்கு இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி எல்லாத்தையும் அப்படியே தூக்குனதுல அதை பேச போறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒன்று பேச ஆரம்பிச்சு உங்களை நான் வந்து திடுதுப்புன்னு நிறுத்திட்டேன். அதுதான் இப்போ நம்ம பேச போறோம். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் இன்டர்நெட், ஃபோன் கனெக்ஷன், ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே கொடுக்கலாம். ஆனா வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைங்க கிட்ட கிரியேட் பண்ணுவீங்களா? என்ன செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த அங்கிள் அப்பல இருந்து கேட்டுக்கிறாரு. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இவ்வளோ எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ண முடியும்னு இருக்கு. இப்போ இந்த எனர்ஜி எல்லாம் எதுல டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா, ரிலேஷன்ஷிப், சோஷியல் மீடியா, கனெக்டிவிட்டி எல்லாமே in some manner relationships தான். இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் சப்போசிங் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அட்டென்ஷன் கிரேவிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, வீட்டுல வந்து அட்டென்ஷன் இல்லாததுனால ஃபேஸ்புக்ல இருந்து அட்டென்ஷன் வருது. அவளுக்கு செல்ஃப் எஸ்டீம் இல்லாததுனால அடுத்தவங்க லைக் போடுறப்போ அதுல இருந்து வர ஒரு உற்சாகம் வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் எப்போ அவங்களோட செல்ஃப் இமேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 பண்ணணும். ஒன்னு அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்க குழந்தைங்களை வந்து சரி பண்ணணும். அது சரி பண்ணணும்னா நிறைய பேசணும். எதை பத்தி பேசணும்னா பொதுவான விஷயங்கள், அதான் அந்த குழந்தை கன்சர்ன்டோ இல்ல குடும்ப அவங்கள கன்சர்ன்டோ இல்லாம பொதுவான விஷயங்களை பத்தி பேசணும். 2வது விஷயம், நீங்க சொல்றது எப்படின்னா எடுத்து எடுப்புலயே போயிட்டு என்னடா ஸ்கூல்ல யாரா லவ் பண்றியா என்ன அப்படி கேட்காம என்னடா இது இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் அப்படி ஆரம்பிச்சு வாத்த விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சு இல்ல அது போயிட்டு வேற எங்கேயும் லேண்டே ஆகக்கூடாது. ஓகே, ஸ்பீக்கிங் ஃபார் த ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஒரு 18,000 வார்த்தைகள் ஒரு அப்பா அம்மா ஒரு நாளைக்கு அவங்க பசங்க கிட்ட பேசினாங்கன்னா அப்பதான் அங்க பாண்டே எஸ்டாப்ளிஷ் ஆகும். ரேடியோல நான் பேசுற வார்த்தையோட ஜாஸ்தி சொல்றீங்க. ஆமா, அவ்வளவு பேசணுமா? 18,000 வார்த்தைகள்ன்றது வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. 18,000 வேர்ட்ஸ் பேசுற அந்த குழந்தைங்க தான் வந்து அவங்களால அவங்களோட லைஃபை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியுது. அப்பா நல்ல வேலை அங்கிள், ஊர்ல இருக்கிற எல்லாரும் எங்க அம்மா வந்தாலே ஐயோ கமலா பேசினே இருப்பானுவாங்க. அதனாலதான் 92.7 பிக் எஃப்எம் பாலாஜி டிடிசி கேட்டு இருக்கும்போது 18,000 வார்த்தை பேசணும்னு சொன்னது யாருன்னா கீர்த்தன்யா. திடீர்னு அவங்க பேர் வந்து சொன்னா சாயங்காலத்துல அவங்க தான் பேசினுறாங்க. பசங்க சின்ன குழந்தைங்க நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்றத தாண்டி அந்த பசங்களுக்கும் அவங்க படிக்கும்போது படிப்பை தவிர நிறைய விஷயம் நடக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றத அவங்க கேட்டு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இவங்க ஒரு 3,000 இல்ல 30,000 இல்ல அதுவும் இல்ல 30 இல்ல 3 லட்சம் 3 லட்சம் குழந்தைங்கிட்ட போயிட்டு இந்தியா ஃபுல்லா ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் பேசி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க கிட்ட பேசிக்கிறோம். நீங்க சொன்னபடி ஒரு அப்பா அம்மா ஜெனரலா ஒரு குழந்தைகிட்ட எதை வேணாலும் பத்தி பேசலாங்கிற அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் டெவலப் பண்ணணும். 2வது வந்து அந்த அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்ல ஒரு மாமாவோ அந்த ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆண்மகன், எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ், அவங்க வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி அந்த குழந்தைக்கு செட் பண்ணி விடணும். எல்லாமே அப்பா அம்மா உட்கார்ந்துட்டு ஒரு போலீஸ் வேலை பார்த்துட்டு இல்லாம அவுட் சைட் ஆஃப் ஃபேமிலி ஒரு க்ளோஸ் மென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடணும். சோ எனி அட்வைஸ் ஷுட் கோ த்ரூ தட் தேர்ட் பர்சன். ஓகே ஓகே ஓகே. சோ இது எதனால, என்ன லாஜிக் இது? இது ஏன்னா ஒரு பேரண்டால அந்த குழந்தைய வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல கைட் பண்ண முடியாது. அந்த குழந்தையும் ஓபன் அப் ஆகாது. என்னதான் க்ளோஸ் ஆஃப் ஃப்ரெண்டா இருந்தாலும். சோ ஒரு மேல் ஃபிகர் ஃபார் பாய்ஸ் அண்ட் ஃபீமேல் ஃபிகர் ஃபார் கேர்ள்ஸ். இது வந்து ஒரு குழந்தை ஒரு 6வது 7வது படிக்கும் போதே இத நம்ம இது பண்ணி விட்டோம்னா அந்த பையன் 10வதுல வரும்போது அந்த குழந்தை வந்து Facebookல அவரை ஃப்ரெண்டா கூட எடுத்துக்கும். ஆனா அப்பா அம்மாக்கு தெரியாம இது பண்ணாலும் அவர் வந்து என்னடா அப்படின்னு கேட்டாருன்னா அவர் தப்பு பண்ணும்போது சொல்லலாம் அந்த பசங்க. இதனால இந்த ஐடியா செமையா இருக்குதுங்க. இது யாரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரா சொல்லுங்க. யாராவது your best friend who will do anything for you. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் குழந்தைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆமா. இது என்ன சசிகுமார் படம் மாதிரி இருக்கே அப்படின்றாதீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள செட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம தான் ஸ்கேன் பண்ணி ஒரு இது பண்ணி விடுறோம். நம்ம சொந்தக்காரங்க கண்டிப்பா அது கிடையாது. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் ஆட்சிகள் பாக்கி இருக்கு. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி அண்ட் கீர்த்தன்யா, மனவள பயிற்சியாளர். ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து எப்படின்னா பயங்கர பயமா இருக்கும். அதாவது ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு நம்பர் கேட்கலாம்னாலே பயங்கர கஷ்டப்பட்டு தயங்கி கேட்டு மேக்ஸிமம் வந்து டவுட் கேட்கற மாதிரி ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். அப்படியே லவ் பண்ற மாதிரி இருந்தாலும் அது வந்து ஒரு இன்ஃபாச்சுவேஷன் அப்படின்னு ஒரு 6 மாசத்துக்குள்ள தெரிஞ்சிடும். அந்த லவ்வும் ஸ்வீட்டா இப்போ யோசிச்சு பார்த்தா இருக்கும். அது எதுவும் ஹார்ட் ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்குலாம் அப்படிதான் இருக்காங்க. நீங்க ஒரு 3 லட்சம் பசங்களை பாத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. பசங்களுக்கு படிப்பு பத்தின பிரச்சனை இருக்கு. அவங்க ஒழுங்கா படிக்கிறாங்க, படிக்கல, மார்க் வாங்குறாங்கிறது வீட்டுல தெரியும், ஸ்கூல்ல தெரியும். இது எல்லாம் யார்கிட்டயுமே சொல்லாத ஒரு பிரச்சனையா தான் இப்போ வரைக்கும் க்ளோஸ்டா. ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாம் வந்து ஃபாரின் மாதிரி ஹே படி வாட் ஆர் யூ கோயிங் அவுட் வித் திஸ் கேர்ள் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சோ இன்னைக்கு இருக்கிற பசங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்களா? ஐயோ இல்லவே இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு. அது கையை காமிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்கூல் பொண்ணு 9வது தான் படிக்கிற பொண்ணு. நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறப்போ நடுவுல வந்து ரொம்ப முகம்லாம் சுருங்கி போயிட்டு பாத்ரூமுக்கு போயிடுச்சு. அந்த கிளாஸ் நான் லவ் பத்தி எடுத்துன்னு இருக்கிறேன். நான் போயிட்டு ஆளை வச்சு கூட்டிட்டு வந்து வரப்போ ஒரே அழுக. என்னன்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் 9th படிக்கிற பொண்ணு, எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு காமிச்சா அந்த கையை காமிக்குது. அப்படியே வரி வரியா பிளேடால கிழிச்சு அதுக்கப்புறம் தழும்புகள். எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து ரொம்ப பொசசிவ். நான் இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுறப்பெல்லாம் வந்து இன்னொரு பையன் கிட்ட பேசுறப்பெல்லாம் வந்து உன்னோட லவ் என் மேல இருக்கிறது உண்மையானதா இருந்தா எனக்கு வந்து
வந்து பிளேட்ல கீழ்ச்சி காமி அப்படின்னு 9th சொல்லி படிக்கிற பொண்ணு அந்த மாதிரி 9th படிக்கிற பையன். ஆமா. சோ அவனை உட்கார வச்சு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிளாசிக்கா ஒரு சென்டென்ஸ் சொல்றான், நான் கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட முழுசா கெட்டவனா இருக்க போறேன் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட். ஏன் படத்துல வருதுல மாரி படத்துல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3000 வாட்டியாவது எந்த ரேடியோ ஆன் பண்ணாலும் எந்த டிவி ஆன் பண்ணாலும் அது போட்டாங்க. சோ இப்போ அந்த 9th பையன் 9th பொண்ணு வந்து லவ் பண்ணது அந்த வந்து உங்ககிட்ட சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேற யார்கிட்ட போய் இத பேசல? யார்கிட்டயுமே பேசுனது இல்ல. எங்க வீட்டுக்கு கூட சொல்லாதீங்கன்னு அது ஒரே கதறுது. இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிறேன்னா நானே பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், டிப்ரெஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 9th படிக்கிற பையன் பொண்ணுக்கு டிஸ்பிளே. எனக்கு ஏங்க 2 வருஷம் முன்னாடி இந்த வார்த்தையே தெரியும். 92.7 பிக் எஃப்எம் வாலஜோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி டேக் இட் ஈஸியா எடுத்துக்க முடியாத மேட்டர்லாம் இருக்குதுல்ல, அதுல ஒன்று தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதான் குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க அப்படின்னா மார்க் ரிலேட்டடா, அதுக்கப்புறம் கல்வியாளர் அப்படின்னு ஒரு டிவியில் உட்காந்து எப்படி மார்க் எடுக்கிறது, எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, ப்ரெஷரை தாக்கிக்கிறது, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுன்றத தாண்டி வேற இதை பத்தி நம்ம ஸ்கூல் பசங்களை பத்தி பேசினதே கிடையாதுல்ல. இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் இதை தாண்டி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அந்த குழந்தை ஏதாவது ஒரு டாக்டரேட் கூட்டு போனா உடனே என் குழந்தை ஒன்றும் பைத்தியம் கிடையாது, அவ என்ன சைக்கோவா, சைக்காட்ரிஸ்ட், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எப்பவுமே இதை பத்தி இப்படிதான் நினைச்சிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற கீர்த்தன்யான்றவங்க யார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3 லட்சம் குழந்தைங்க கிட்ட போயிட்டு இந்தியா ஃபுல்லா பேசியிருக்காங்க. எதுக்காகனா இதை தாண்டி உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை மனவள பயிற்சி அப்படின்ற ஒரு சுத்த தமிழ்ல இருக்கிற ஒரு வாக்கியம் மூலமா என்ன பண்றாங்கன்னா வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கூட தான் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சிட்டு இருக்கோம். எப்படி சால்வ் பண்றதுன்னா என்ன, ரேடியோல இந்த சொன்னா அப்படியே போயிட்டு அதை சொல்லிட்டா அந்த குழந்தை மாறிடும், அப்படி கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல தெரியணும்ல. ஐயோ இது வந்து இப்ப கேக்குறப்ப எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஏதோ ஒரு தப்பான கேஸ்ல இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அடிச்சு சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு டீனேஜ் குழந்தை இருந்துச்சுன்னா, அதுக்கு 13 வயசுக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்கு. அதுதான் இனியும் உலகம். அப்படி சப்போசிங் லவ் அஃபேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது வந்து டிப்ரெஷன்ல இருக்கு, எனக்கு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லையே அப்படின்றது இல்ல. இது வந்து ஏதோ என்னடா யாரோ ஒருத்தி வந்து ரேடியோல இப்படி உட்காந்து சொல்றா என் குழந்தைய பார்த்து அப்படின்ற மாதிரி உணர்ச்சிலாம் படாதீங்க. ரொம்ப தப்பு. உங்க குழந்தை தப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது என்னன்னா 13 வயசுக்கு மேல நானும் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ண நான் சொன்னல. ஆனா வந்து என்ன எப்போ வந்து பயந்து தங்கி வந்து இன்னைக்கு வந்து இது டிஃபால்ட்டா வரணும் அப்படி எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா அதுவே ஒரு டிப்ரெஷன். ஒரு 9வது குழந்தை வந்து இவங்க கிட்ட பேசுது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரஷர் ஒரு சொசைட்டில தான் இருக்கிறோம் அப்படின்றனால தான் இன்னைக்கு பேசிக்கிறோம். கீர்த்தன்யா அப்படின்ற மனவள பயிற்சியாளர் பேசிக்கிறார். கரெக்டா? இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? லைஃப் ஸ்கில்ஸ் கோச். லைஃப் ஸ்கில்ஸ் கோச். முன்னெல்லாம் பாருங்க எங்களுக்கு கிரிக்கெட் கோச் ஒண்ணி தான் தெரியும். இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு இந்த கோச் எல்லாம் தேவைப்படுது. கீர்த்தன்யா அப்படின்ற ஒரு மனவள பயிற்சியாளரா என்னது இது அப்படிங்களா? ஆமா, எனக்கு அப்படிதான் இருந்தது. யார் இவங்க அப்படின்னு பார்த்தாக்க ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் குழந்தைங்கலாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு 300 பேர் 400 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கூப்பிட்டு தனித்தனியாக ஒரு 40 பேர்கிட்ட பேசுவாங்க. பேசி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்க படிப்பை தவிர நிறைய பிரச்சனைலாம் இருக்கும்ல. நம்ம என்ன கேட்டுருப்போம் மேக்ஸிமம், என்னடா காசு இல்லையா, எவ்வளோ வேணும், 200 ரூபா படத்துக்கு போறியா, 1000 ரூபா வேணுமா, ஊருக்கு போறியா, அது மாதிரி தான் கேட்போம். இது தவிர உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். ஆனால் காலகாலமா இதே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த பிரச்சனைலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு சைக்கிள் இல்லை அப்படின்றது வந்து சம பெரிய ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. சின்ன வயசுலாம் அங்கிள் எனக்கு வந்து சைக்கிள் கிடையாது, ரிக்ஷால அனுப்புவாங்க. 8வது படிக்கிற பையனை ரிக்ஷால அனுப்பிச்சா இருக்கும், கூச்சமா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் பயங்கரமா சண்டை போட்டோன்னு பிஎஸ்சி எஸ்எல்ஆர் லேடி சைக்கிள் எனக்கு தங்கச்சி சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு நான் ஸ்கூலுக்கு போக முடியல. லேடி சைக்கிள் போனா எப்படி எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 11வது வயசுல கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கேனன் பேரல்னு சொல்லிட்டு செம்ம ஒரு மேட்சோ மேன் சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்தா அப்பதான் எனக்கு மனசுல ஒரு கான்ஃபிடன்ஸே வந்தது. சைக்கிள் இல்லை அப்படின்றது ஒரு குழந்தையா வந்து எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தது. அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. அப்படின்னு நிஜமாலேவா? ரொம்ப பெரிய பிரச்சனை. 28 அரியர்ஸ் ஒரு பையனுக்கு. ஏன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்ற டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன்ல அவன் படிக்க மாட்டான். ஆமா, படிக்க மாட்டேன்றான். ஏன்னா எனக்கு லைஃபே முடிஞ்சு போச்சு, ஏன்னா எனக்கு இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆகல. சோ ஒரு அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும், ஒரு டீச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த பையன் ஒரு மக்கு, அவனுக்கு படிப்பு ஏறல, அவன் லைஃப் மேல அவனுக்கு அக்கறை இல்ல, பொறுப்பு இல்லாதவன். பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா அவன் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, பியர் பிரஷர். ஓகே. சோ இப்போ வந்து நீங்க இந்த இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து நார்மலா இந்த டீனேஜ் அடலசன்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம். அது வந்து இவ்வளவு பெரிய குளோரிஃபை எல்லாம் பண்ண தேவையில்ல. பட் ஸ்டில் ஆனா இது ரொம்ப அலாமிங்கான ஒரு விஷயம். ஒரு 9வது படிக்கிற பொண்ணு கை அறுத்துக்குதுன்னா சோ இது யார்கிட்ட அவங்க பேச முடியும்? இப்ப என்ன மாதிரி அப்ரோச் பேரண்ட் மாத்தணும்? ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி பசங்க இப்ப இல்ல, ஆனா பேரண்ட்ஸ் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆமா ஆமா, கரெக்டா சொல்லணும்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை பக்குவமா பேரண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது கிடையாது. ஒண்ணு நீ என்ஜாய் யுவர் லைஃப் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப மாடர்ன் பேரண்ட்ஸ் இந்த பேர்ல வந்து டோட்டல் ஃப்ரீடம் கொடுத்துறாங்க. அதுவும் தப்பான ஒரு விஷயம். இல்லனா என்னோட குடும்ப மானம் நீ வந்து அதை வந்து கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அந்த சின்ன வயசுலயே நீ பிஞ்சிலேயே படுத்துதுன்னு சொல்லிட்டு பட்டம் கட்டி நீ ரொம்ப ஒழுங்கீனமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு ட்ராமாவா மாத்திடுறாங்க. நீ கேட்டுங்கிறது பாதி புரிஞ்சு பாதி புரியாம பேந்த முடிச்சுங்கிற பாலாஜி டேக்டிசி பேசுங்கிறது கீர்த்தன்யா அப்படின்ற மனவள பயிற்சி ஆளர். நான் ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கேள்வி கேட்கறேன். ஓகே, கீர்த்தன்யா என்ற மனவளர்ச்சி அப்படின்னு வாயில பேச்சு வரலன்னு அர்த்தம். கீர்த்தன்யா அப்படின்ற மனவள பயிற்சியாளர் இப்போ வந்துருச்சு. அவங்க கிட்ட தான் சாயங்காலத்துலயும் பேசுகிறோம். இந்த டேக்டிசி நான் தான் பாலாஜி பிக் எஃப்எம் என்ற தமிழகத்தின் நம்பர் 76 எஃப்எம் ஸ்டேஷன் இது. இப்போ என்னோட அம்மாலாம் வந்து ஓல்டு, இப்போ அந்த ஜென்ரேஷன் பேரண்ட் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆனவங்களா இப்போ நியூ ஜென்ரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ லேட்டஸ்டா இப்போ ஒரு 3வது படிக்கிற குழந்தைங்கன்னா இன்னைக்கு இப்போ மாடர்ன் இப்போ எனக்கு நான் பார்க்கும்போதே ஒரு மாடர்ன் பேரண்டா இருக்கிறவங்க
ரொம்ப பொத்தி 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 குழந்தை இப்ப எங்க அம்மா ஸ்கூல்ல மிஸ் அடிக்கிறாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு என்ன கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு மிஸ் ஒரு குழந்தையை திட்டாங்கன்னா பேரண்ட் அப்பா அம்மா 2 பேரும் ஆபீஸ் லீவ் போட்டு போயிட்டு என் குழந்தைய நான் ஃபீஸ் கட்டி தானே படிக்கிறேன் ஃப்ரீயா அப்படி கேட்டு ரொம்ப ப்ரொடக்டிவ் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் திஸ் ப்ரொடக்டிவ்னஸ் இஸ் நாட் எனஃப் இஸ் வாட் யூ சேயிங். இல்ல இது ஓவர் இன்டெலிஜென்ட், ஓவர் ப்ரொடெக்டிங். அதாவது எங்க அவங்க பேரண்டிங் பண்ணணுமோ அங்க பண்ண மாட்டேன்றாங்க, எங்க பண்ண கூடாதோ அங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலத்துல, அதாவது இப்ப இருக்கிற 30s இருக்கிற ஜெனரேஷன், இல்ல ஐயோ நம்ம காலத்துல எல்லாம் சேர்த்தாங்க ஆன்ட்டி ஐ அம் யங் பாய் ஓகே ஷீ இஸ் நாட் டெல்லிங் லைஸ். இப்ப இருக்கிற 30s ஜெனரேஷன்ல இருக்கிறப்போ அந்த காலத்துல ஐ மீன் இப்ப இருக்கிற 30s ஜெனரேஷனுக்கு நிறைய பேச்சுவார்த்தை இருந்தது அவங்க அப்பா அம்மாவோட. இப்ப இருக்கிற யங் பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி டீனேஜர்ஸ்க்கு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ இந்த கிட்ஸை வச்சிட்டு இருக்கிறவங்க வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஆனா பேச மாட்டேன்றாங்க. சோ ஓவர் ப்ரொடெக்டிவா அது கீழே விழுந்தா கூட இமிடியேட்டா டீச்சர் கிட்ட போய் நீ ஏன் உங்களை வந்து ஒழுங்கா விழாத மாதிரி பாத்துக்கல அப்படின்ற மாதிரி எங்க இன்வால்வ் ஆகக்கூடாதோ அங்க இன்வால்வ் ஆகுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கார் கிஃப்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிக் எஃப்எம்ல இருந்து. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே கரெக்ட் தான், அவங்களுக்கு கொடுக்கல எனக்கும் ஓட்ட தெரியாது. சப்போஸிங் அந்த சூழ்நிலை நடந்துச்சுன்னா எடுத்த உடனே உட்கார்ந்து காரை ஓட்ட ஆரம்பிப்பீங்களா? இல்ல மாட்டேன். அப்படி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாதா? போனா திரும்பி வாங்கிக்கிற காருக்கே அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறப்போ ஒரு குழந்தை ஒரு 80 வருஷம் அது வாழ்க்கைய வாழ போதுன்னா அதை நம்ம ஹேண்டில் பண்றது வந்து நம்ம கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமான்னு ஒரு அவேர்னஸோட பண்ணாம சும்மா குத்து மதிப்பா போய் சொல்றதுனா தப்பு போட்டு 4 சாத்து நீ இந்த மாதிரி பண்ணினா இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பா பெற்றோர்கள் எப்படி அந்த குழந்தைய டீல் பண்ண முடியும்? பாலுங்கிறது உங்க பேரு அப்படின்னு சொல்லிட்டு பலார்ன்ற மாதிரியே இவங்க சாயங்காலம் வந்ததுல இருந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. இவங்க தான் கீர்த்தன்யா அப்படின்ற மனவள பயிற்சியாளர். இதேச்சியா ஒரு 6 மாசமா இவங்க கிட்ட வந்து இதை பத்தி பேசணும்னு நினைச்சு திடீர்னு இன்னைக்கு வந்து ஆபீஸ் வாங்கலாம் அப்படியே உட்கார வச்சு பேசுகிறோம். எதை பத்தி அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற குழந்தைங்களாம் பத்தி நம்ம ஒரே டைமென்ஷன்ல பார்த்துன்னு இருப்போம். இந்த குழந்தை நல்லா படிக்கணும், பச்சு பெரிய வேலைக்கு போயிட்டு ஒரு இடத்துல வீடு வாங்கி சந்தோஷமா ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆச்சுன்னா அப்படின்றது தானே. அதை தாண்டி இந்த குழந்தை இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்குன்னு லைஃப்ல நிறைய நடக்கும். எப்படி ஒரு பெரியவனா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் தோணுமோ, நிறைய எமோஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த குழந்தைக்கு அதெல்லாம் இருக்கு, ஆனா நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். இக்னோர் பண்ற எந்த விஷயம்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையா வருது அப்படின்றத இவங்க ஒரு 3 லட்சம் குழந்தைகிட்ட போய் பார்த்துருக்காங்க. அதுதான் நீங்க சாயங்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பிரச்சனை கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி சொல்யூஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா எல்லா குழந்தைக்கும் ஒரே மாத்திரை கொடுக்க முடியாதா? இல்ல அவங்க ஆமான்றாங்க, அவங்க மைக் நான் ஆஃப் பண்ணிட்டேன், நீ கேட்டு மைக் ஆஃப் பண்ண பாலாஜி டேக் டிசி இப்போ ஒரு அதை நான் ஏற்கனவே திருப்பி பழசு பூசுன்னு பேசுற மாதிரி நினைச்சுக்காதீங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்டா ஒரு 15 வருஷம் முன்னாடி இருந்தவனுக்கு மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ஷன் டிவி பார்க்காத அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து போன்ல பேசாத, டிவி பார்க்காத, கிரிக்கெட் விளையாடு, எப்ப பாரு கிரிக்கெட் கிரவுண்ட்லயே கறிக்கட்டே ஆயிட்டா அப்படிலாம் சொல்லிட்டு இந்த 3 தவிர எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டூடெண்டா எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருந்தது இல்ல. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்குலாம் அப்படி கிடையாது. எனக்கே வந்து இப்போ என்னோட தம்பி தங்கிக்கலாம் போன் வாங்கி அதுல இன்டர்நெட் கனெக்ஷன் போட்டு கொடுக்கலாமா வேணாமா, அவங்க Facebookல சேர்ந்தா அதுக்காக சந்தோஷப்பட்டு 4 பேர்கிட்ட போய் பாரு இந்த 7வது படிக்கிற பையன் அப்படி சொல்லாமா, இல்லைன்னா ஐயோ என் Facebookல சேரலாமான்ற ஒரு பயம், இதெல்லாமே இருக்கு. இது என்ன, எது கரெக்ட்? இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனாலும் மாட்டு வண்டியில தான் போனாங்க, இல்ல நடந்து தான் போனாங்க. இப்போ வந்து கார் வந்துடுச்சு, அதனால பொல்யூஷன் வந்துடுச்சு. ஆனா யார்கிட்டயாவது போயிட்டு மாட்டு வண்டியில போறது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியுமா? அசிங்கமா திட்டுவாங்க, நீ போயேன் அப்படின்னு. அதே மாதிரியே சேஞ்சஸ் வந்துடுச்சு, வாட்ஸ்அப் வந்துடுச்சு, ஃபேஸ்புக் வந்துடுச்சு, அண்ட் இதெல்லாமே சுகம் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம வந்து அதை பேக் ட்ராக் பண்ணி நீ இதை வந்து யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சொன்னாலும் அவங்க திருடும். வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட பயங்கரமா மெட்ராஸ் தமிழ் பேசி இருந்தாலும் ஒரு பயங்கர பொக்குன்னு குத்துற கருத்தை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா கீர்த்தன்யா. இவங்க தான் சாயங்காலத்துல இருந்து டேக் டிசின்ற இந்த நிகழ்ச்சியில் பேசுறாங்க. நான் தான் பாலாஜி அங்கிள். ஓகே, என்ன தெரியுமா பேசுறாங்க, குழந்தையா நம்ம ஒரு குழந்தைய வந்து அதுக்கு 17, 18, 25, 35 கோடி வயசானாலும் நம்ம அந்த குழந்தைய தான் பார்ப்போம். ஏன்னா நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டு குழந்தை அவங்க வீட்டுல அப்படிதான் பார்ப்பாங்கல்ல. ஆனா அந்த குழந்தைக்கு படிப்பையும் தாண்டி அது குழந்தைங்கிற விஷயத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் நடக்கும். அதுக்குன்னு நிறைய கோபம் வரும், அதுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம பேசவே மாட்டோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற பேசிக் பிரச்சனை என்ன அப்படின்றத இவங்க கேட்டுங்க. இது இவங்க போய் கேட்கறா அப்படிங்களா, மனவள பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் குழந்தைங்க கிட்ட ஸ்கூல் காலேஜ் பசங்க கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ வி ஆர் டாக்கிங் டு ஒன்லி. சரி நீங்க சொல்லுங்க, இப்போ என்ன சொன்னீங்க, இதெல்லாம் வந்து வந்துருச்சு கம்பல்சரி இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணும்போது எப்படி உங்க குழந்தைய ஒண்ணு நீங்க தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. அதே சமயத்துல Facebook'ை பத்தி ஒரு விஷயம், Facebook, WhatsApp, Twitter எதுவா இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மது எந்த அளவுக்கு பிரெயினை அடிமைப்படுத்துமோ அதே அளவுக்கு இதனுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேம் எஃபெக்ட்டோட பிரெயினை அடிமைப்படுத்தும். So most of the parents are not aware. either நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரீயா மாடர்ன் ஃபேமிலி என்ன Facebook அப்படின்றாங்க, இல்லனா ஏய் Facebook'ை தொட்ட அப்படினும்போது அந்த குழந்தை வீட்டுக்கு தெரியாம இருக்கு. சோ எப்படி என்ன பண்ணனும் இது ஒரு பேரண்டா வந்து டெஃபினெட்லி அவங்களோட கண்காணிப்பு இருக்கணும். பெட்டர் வில் பி அந்த 12th ஸ்டாண்டர்ட்க்கு முன்னாடி நான் ஸ்மார்ட் போன் வாங்கி தரமாட்டேன்னா வாங்கி தரமாட்டேன் அப்படின்ற அந்த இதுல வந்து அவங்க ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்கன்னா பெட்டர். ஆனா மத்த பசங்க எல்லாம் வச்சிட்டு இருக்கிறப்போ என் குழந்தை இதை வச்சிட்டு இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ அந்த Facebook, WhatsAppன்றது இல்ல பிரச்சனை, அந்த குழந்தைக்கு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது பிரச்சனை. அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை அதுக்குள்ள திணிக்கிற மாதிரியான சில பழக்க வழக்கங்களை ஃபேமிலிஸ்ல கொண்டு வரணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்பவே சொன்னா நம்ம ரொம்ப நேரம் பேசின மாதிரி ஆயிடும், கொஞ்ச நேரத்துல சொல்லலாம் ஓகேவா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்டா நிறுத்தினா
என்ன நீ இந்த வழக்கம் போல எல்லாரும் நேர்களே கொஞ்ச நேரத்துல வருது அப்படின்றியா? இல்ல அங்கிள், பாட்டு போடுறது கம்மி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, சம்பளத்துல 200 ரூபாய் வச்சுப்பாங்க. நீ கேட்டு நிக்கிறது 200 ரூபாய் போக கூடாதுன்னு பேசுகிற பாலாஜி ஒரு டிகிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒன்னு பேச ஆரம்பிச்சு உங்களை நான் வந்து திடுதுப்புன்னு நிறுத்திட்டேன். அதுதான் இப்ப நம்ம பேச போறோம். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் இன்டர்நெட், ஃபோன் கனெக்ஷன், ஸ்மார்ட் போன் எல்லாமே கொடுக்கலாம். ஆனா வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைங்க கிட்ட கிரியேட் பண்ணுவீங்களா? என்ன செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அங்கிள் அப்பல இருந்து கேட்டுக்கிறாரு. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இவ்ளோ எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ண முடியும்னு இருக்கு. இப்போ இந்த எனர்ஜி எல்லாம் எதுல டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா ரிலேஷன்ஷிப், சோஷியல் மீடியா, கனெக்டிவிட்டி எல்லாமே in some manner relationships தான். இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் சப்போசிங் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அட்டென்ஷன் கிரேவிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, வீட்ல வந்து அட்டென்ஷன் இல்லாததுனால ஃபேஸ்புக்ல இருந்து அட்டென்ஷன் வருது. அவளுக்கு செல்ஃப் எஸ்டீம் இல்லாததுனால அடுத்தவங்க லைக் போடுறப்போ அதுல இருந்து வர ஒரு உற்சாகம் வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் எப்போ அவங்களோட செல்ஃப் இமேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டு பண்ணணும். ஒன்னு அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்க குழந்தைங்களை வந்து சரி பண்ணணும். அது சரி பண்ணணும்னா நிறைய பேசணும். எதை பத்தி பேசணும்னா பொதுவான விஷயங்கள், அதாவது அந்த குழந்தை கன்சர்ன்டோ இல்ல குடும்ப அவங்கள கன்சர்ன்டோ இல்லாம பொதுவான விஷயங்களை பத்தி பேசணும். ரெண்டாவது விஷயம், நீ சொல்றது எப்படின்னா எடுத்து எடுப்புலயே போயிட்டு என்னடா ஸ்கூல்ல யாரையா லவ் பண்றியா என்ன அப்படி கேட்காம என்னடா நேத்து இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் அப்படி ஆரம்பிச்சு வாத்த விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சு இல்ல அது போயிட்டு வேற எங்கேயும் லேண்டே ஆகக்கூடாது. ஓகே, ஸ்பீக்கிங் ஃபார் த ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஒரு 18,000 வார்த்தைகள் ஒரு அப்பா அம்மா ஒரு நாளைக்கு அவங்க பசங்க கிட்ட பேசினாங்கன்னா அப்பதான் அங்க பாண்டே எஸ்டாப்ளிஷ் ஆகும். என்ன ரேடியோல நான் பேசுற வார்த்தையோட ஜாஸ்தி சொல்றீங்க? ஆமா, அவ்வளவு பேசணுமா? 18,000 வார்த்தைகள்ன்றது வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. 18,000 வேர்ட்ஸ் பேசுற அந்த குழந்தைங்க தான் வந்து அவங்களால அவங்களோட லைஃபை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியுது. அப்பா நல்ல வேலை அங்கிள், ஊர்ல இருக்கிற எல்லாரும் எங்க அம்மா வந்தாலும் ஐயோ கமலாவை பேசினே இருப்பானுவாங்க. அதனாலதான் 92.7 பிகஃபுல் பாலாஜி டிகிடிசி கேட்டு இருக்கும்போது 18,000 வார்த்தை பேசணும்னு சொன்னது யாருன்னா கீர்த்தன்யா. திடீர்னு அவங்க பேர் வந்து சொன்னா சாயங்காலத்துல அவங்க தான் பேசினுறாங்க. பசங்க சின்ன குழந்தைங்க நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்றத தாண்டி அந்த பசங்களுக்கும் அவங்க படிக்கும்போது படிப்பை தவிர நிறைய விஷயம் நடக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றத அவங்க கேட்டு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இவங்க ஒரு 3,000 இல்ல 30,000 இல்ல அதுவும் இல்ல 30 இல்ல 3 லட்சம் குழந்தைங்கிட்ட போயிட்டு இந்தியா ஃபுல்லா ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் பேசி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க கிட்ட பேசினோம். இப்போ நீங்க சொன்னபடி ஒரு அப்பா அம்மா ஜெனரலா ஒரு குழந்தை கிட்ட எதை வேணாலும் பத்தி பேசலாங்கிற அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணணும். ரெண்டாவது வந்து அந்த அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்ல ஒரு மாமாவோ அந்த ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆண்மகன், எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ், அவங்க வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி அந்த குழந்தைக்கு செட் பண்ணி விடணும். எல்லாமே அப்பா அம்மா உட்கார்ந்துட்டு ஒரு போலீஸ் வேலை பார்த்துட்டு இல்லாம அவுட் சைட் ஆஃப் ஃபேமிலி ஒரு க்ளோஸ் மென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடணும். சோ எனி அட்வைஸ் ஷுட் கோ த்ரூ தட் தேர்ட் பர்சன். ஓகே ஓகே ஓகே. சோ இது எதனால, என்ன லாஜிக் இது? இது ஏன்னா ஒரு பேரண்டால அந்த குழந்தைய வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல கைட் பண்ண முடியாது. அந்த குழந்தையும் ஓபன் அப் ஆகாது. என்னதான் க்ளோஸ் ஆஃப் ஃப்ரெண்டா இருந்தாலும் சோ ஒரு மேல் ஃபிகர் ஃபார் பாய்ஸ் அண்ட் ஃபீமேல் ஃபிகர் ஃபார் கேர்ள்ஸ். இது வந்து ஒரு குழந்தை ஒரு 6வது 7வது படிக்கும்போது இத நம்ம இது பண்ணி விட்டோம்னா அந்த பையன் 10வதுல வரும்போது அந்த குழந்தை வந்து Facebookல அவர ஃப்ரெண்டா கூட எடுத்துக்கும். ஆனா அப்பா அம்மாக்கு தெரியாம இது பண்ணாலும் அவர் வந்து என்னடா அப்படினு கேட்டாருன்னா அவர் தப்பு பண்ணும்போது சொல்லலாம் அந்த பசங்க. இதனால இந்த ஐடியா செமையா இருக்குதுங்க. இது யாரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரா சொல்லுங்க? யாராவது your best friend who will do anything for you. ஓ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் குழந்தைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆமா. ஓ இது என்ன சசிகுமார் படம் மாதிரி இருக்கே அப்படின்றாதீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள செட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம தான் ஸ்கேன் பண்ணி ஒரு இது பண்ணி விடுறோம். நம்ம சொந்தக்காரங்க கண்டிப்பா அது கிடையாது. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் ஆட்கள் வந்து பாக்கி இருக்கு. இது டிகிடிசி வித் மீ பாலாஜி அண்ட் கீர்த்தன்யா, மனவள பயிற்சியாளர் ப்ரொடன்ட். சரி, கடைசியா எனக்கு குட்டி டவுட். இதுக்குலாம் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. சரி, இப்போ வந்து நிஜமாலே அடிதடி சண்டை, அதுக்கப்புறம் வந்து கெத்து காட்டுறது, ஆள் பலம் இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்க வர எனக்கு டைம்ல இருந்தே கொஞ்சம் பரவலாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? அதே மாதிரி வந்து பசங்களாம் வந்து ஒரு ஃபோன் வேணும், ஒரு மொபைல் வேணும், ஒரு ஆடம்பர லக்ஸுரி லைஃப் வேணும் அப்படின்றதுக்காக தப்பான விஷயத்தெல்லாம் ஈடுபடுறதும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குல்ல? ஆயிட்டு இருக்குதான்னு கேட்குறோம். 3 லட்சம் பசங்களை பார்த்துருக்கீங்களா? ஐயோ ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? என்ன பண்றாங்க இவங்க? வீட்ல டிவியை போட்டு உடைக்கிறதுல இருந்து, வாய்க்கு வந்த மாதிரி அப்பா அம்மாவை பேசுறதுல இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து இப்போ வந்த கேஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட வாட்டர் பாட்டில பாய்சன் கலந்து கொடுத்துட்டாங்க பிகாஸ் ஷி செட் நோ. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பையன் அப்படியே புத்தபிரானோட பையன் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் பையனுக்கும் இவனுக்கும் டிஃபரன்ஸே தெரியாது. இதெல்லாம் வந்து கேட்கறவங்க வந்து இது எக்ஸ்ட்ரீம் கேசஸை பத்தி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் த நார்மல் பீப்புள். ஓகே ஓகே. இதெல்லாம் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் பாய்சன் கொடுத்த மாதிரி சொல்றீங்க நீங்க? ஆமா, பாய்சன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அது வந்து கரெக்டா ஃப்ரெண்ட் கூட இருந்த ஃப்ரெண்டே போட்டு கொடுத்து they caught him in the last minute and he shoot TC. இது எந்த கிளாஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலங்க எனக்கு. இது ஸ்கூல்னு சொல்றதே ஆச்சரியமா தான் இருக்கு. 8th முடிச்சிட்டு 9th போற கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் பிளான் வாஸ் ஆசிட் த்ரோயிங். அதுக்கு அப்புறமா வந்து he felt bad, அதனால வந்து he diluted it to poison. அப்புறமா மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் கிளாஸ் என்னோட ஒர்க் ஷாப்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ முகெல்லாம் வெளிரி போய் நான் இந்த மாதிரி பண்ணது தப்புன்றதே எனக்கு இப்பதான் தெரியுது. எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்குறாங்க? எங்க இருந்து வருது இதெல்லாம்? மூவிஸ் எங்க இருந்து கத்துக்கணுங்க? மூவிஸ். அதாவது நம்ம எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பேப்பரை பார்த்துட்டு ஐயோ செத்து போச்சா பாவம் அப்படின்ற மாதிரி படம் வரப்பெல்லாம் கெட்ட படம் சொல்லிட்டு இருமே தவிர அது நம்மளோட இளம் சமுதாயத்தினர் மேல எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்றது வந்து நம்ம ஒரு டைம் பாம் மேல உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
ஓகே. அண்ட் இருங்க, நான் கேட்கும்போது வேற ஒரு கொஞ்சம் சின்னதா சொல்லுங்கண்ணா. இப்போ எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. நான் தான் பாலாஜி பேசினுக்கிறேன். இதான் பிக் எஃப்எம். பக்கத்தில் பேசினுக்கிறவங்க தான் கீர்த்தன்யா. சாயங்காலத்துலேருந்து பலர்னு அறிகிற மாதிரியே ஒரு குழந்தையா தான் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைலாம் பார்ப்போம் எல்லாருமே. ஆனால் அந்த குழந்தை வந்து படிக்கிறதா இல்லை சாப்பிடுதா தூங்குதா அதை தாண்டி அந்த குழந்தை கோ த்ரூ பண்ணுற எந்த விஷயமும் பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டோம். நம்ம அதுக்குலாம் அதை இவங்க தான் சொன்னாங்க, உடம்புக்கு அடிபட்டுச்சுன்னா ஃப்ராக்சர்னு டாக்டர் போவோம். ஆனால் மனசில் ஏதாவது வழியெல்லாம் இருந்ததுன்னா அது ஐயோ நான் என்ன பைத்தியமா, நான் என்ன சைக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கே விட்டுருவோம். குழந்தைங்களுக்குலாம் அப்படி இருக்கிறது கூட யோசிக்க மாட்டோம். ஆனால் குழந்தைகளுக்கும் அப்படி இருக்குது. நாங்கள் பாருங்க அங்கிள் 9வது 8வது படிக்கிற பையன் வந்து பாய்சனா, ஐயோ நிஜமா எனக்கு நீங்க இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா இதை பத்தி நான் கேட்டிருக்கவே மாட்டேன். இதெல்லாம் நீங்க வந்து நிஜமாலே பாத்துருக்கீங்கல்ல? டே டு டே, அதாவது எங்கேயோ ஒரு பையன் ரேரா இப்படி பண்ணுவான்னு இல்லாம முக்கால்வாசி பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. ஓகே, நான் தான் கேட்டேன் உங்களுக்கு. அப்பா அம்மாவுக்கு சுத்தமா தெரியாது. ஓகே, எதுவுமே தெரியாது அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு. என் பையனும் குழந்தை அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னும். ஆனா அந்த குழந்தை தான் இதெல்லாம் பண்ணுது. என்ன பண்ணணும் இந்த மாதிரி வன்முறை எல்லாம் அந்த குழந்தை? ஏன்னா கேபிள் டிவி கனெக்ஷன் கட் பண்ண முடியாது, இல்ல இன்டர்நெட் நீங்க சொன்ன மாதிரி ஊரே கார்ல போகும்போது மாட்டு வண்டியில போ அப்படின்னு அந்த குழந்தைய சொல்ல முடியாது. சோ இன்டர்நெட் அதெல்லாம் கட் என்னதான் பண்றது? ஈஸியா ஒரு கேள்வி ஒரே லைன்ல கேட்டீங்க, ஆனா இதுக்கு பதில் வந்து ரொம்ப பெருசா சொல்ற மாதிரி இருக்கும். பட் வந்து கண்டிப்பா கண்காணிப்பு, ஒரு இன்ஃபார்ம்டு பேரண்டிங், ஓவர் ப்ரொடெக்டிவ், அதாவது ஒரு பட்டம் மேல பறக்க விடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். நூலை ஃப்ரீயா விட்டா பட்டம் போயிடும். நான் பட்டத்தை விடுறேன் அப்படின்ற அந்த நூலு கையில வச்சிட்டு இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே. சோ parents have to be friends with the children. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஃப்ரீடம் கிடையாது. ஸ்பீக்கிங் with the child. டயலாக், நோ மோனோலாக். இத பண்ணு அத பண்ணு அப்பலாம் கிடையாது. கிடையாது. இதையும் தாண்டி குழந்தைக்கு ஒரு பர்சனல் அட்டென்ஷன், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வகுப்பு ஏதாவது இருக்குதா அப்பலாம் கேட்டீங்கன்னா இவங்க அதான் பண்ணுறாங்க. மனவள பயிற்சியாளர் என்ன பண்றாங்க இவங்க கிட்ட எதுக்காவது போறதுனால நம்ம குழந்தைக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்றத கட்சி கேட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு. ஓகே, நீ கேட்டு டேக் டிசி வித் மீ பாலாஜி ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சோம். ஐயோ மறந்துட்டேன். ஏதோ ஒன்று கேட்கணும். இப்போ இது சொன்னீங்களா இந்த ஃபுல் ஆற்றல். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற அப்பா அம்மாலாம் வந்து என்னோட வீட்டில் வந்து என்ன கிளாஸ்க்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஒரு கிளாஸ் அனுப்பிச்சு வச்சாங்க. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விட்டாங்க. நான் கடைசிக்கு கிளாஸ் எல்லாம் எதுவுமே போனதில்லை. மிருதங்க வாசிக்கு விட்டாங்க. எனக்கு இப்போ ஐயோ போலியன்னு இருக்கு. ஆனால் சின்ன வயசுல போல. ஆனால் இன்னைக்கு என்னன்னா ஒரு குழந்தை 5 கிளாஸ் அது போகுது. அதாவது ஒரு நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னா வந்து கராத்தே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பியானோ வாசிக்கணும், இல்ல வந்து சூப்பர் சிங்கர்ல கலந்துக்கணும், ஜோடி நம்பர் 1 எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. என்ன இது வந்து கரெக்டான ஒரு அப்ரோச் ஆஃப் bring a jack of all trades is possible for every kid? இத வந்து பொதுவா சொல்லிடவே முடியாது. அந்த குழந்தையோட தனிப்பட்ட திறன்களை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப நிறைய வாட்டி எல்லாரும் கேக்குற क्वेश्चन தான். கிளாஸ்க்கு போடலாமா வேணாமா? இல்ல கிளாஸ் போறதே கேட்கல. நான் வந்து is it possible for a child to be a jack of all trades for every child? முடியாது இல்ல. For every child அப்படின்றத விட வந்து இது ஆக்சுவலா ஒரு கர்ஸ். முன்னாடி எல்லாம் ஃபுட்பால் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு ஃபீல்ட்ல வந்து அதனுடைய பெஸ்ட் கொண்டு வர வரைக்கும் பிராக்டிஸ் கொடுக்கும். இப்போ வந்து எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாத்துலயுமே நுனிப்புல் மேயற மாதிரி இருக்கே தவிர there is no big gain out of it. அது வந்து ஒரு கிரேட் சக்சஸ். என் குழந்தை ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல இருந்து கொண்டு வரணும்னா ஒரு கிளாஸ்ல மட்டும் போடுறது நல்லது. இல்ல அவன் ஏஜ்ல அவன் சந்தோஷமா எல்லார்கிட்டயும் நல்ல ஒரு பிரசன்ஸோட இருக்கணும்னு நினைச்சா they can put for as many classes as possible. சும்மா ஜாலியா அவன் போயிட்டு வரட்டும். அதனால அவனுக்கு எதுவும் இப்போ எப்படி ஒரு ஒருத்தன் கிட்டார் வாசிக்க கத்துக்கிட்டானா அதை வச்சு வாசிக்கலாமே தவிர நம்ம எப்படியாவது கிட்டார் வச்சு ஒரு கோடி அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே. இதையும் தாண்டி ப்ரொஃபஷனலா இப்போ அந்த குழந்தை இப்போ நீங்க ஒரு மனவள பயிற்சியாளர் யாரா இவங்க பயங்கரமா பேசுனாங்களே இவங்க கிட்ட ஏதாவது பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க எப்போது பயிற்சி எல்லாம் கொடுப்பீங்களா? என்ன பயிற்சி கொடுப்பீங்க? பறக்கும் யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் எலிஃபென்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் பண்றேன். மனசு பலமாயிடுச்சுன்னா எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் தூக்கிட்டு பறக்க முடியும்ன்றது தான் கான்செப்ட். சோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், படிப்பு ப்ராப்ளம்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ்னே இல்லாம உங்களோட முழு ஆற்றலை வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக ஒரு சயின்டிபிக் ப்ரோக்ராம் பண்றேன் நான். ஓகே. அந்த ப்ரோக்ராம்ல அந்த குழந்தைங்க வந்து கலந்துக்கலாம். ஏதாவது வெப்சைட்ல வந்து www.mindfresh.in mindfresh.in மென்டோ ஃப்ரெஷ் இல்ல அங்கிள் mindfresh.in அப்படின்றதுல ஏதாவது டீடைல்ஸ் வேணா தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் பேசி இவங்களை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொன்னா தப்பு இல்ல. அதனால சொல்லிட்டேன். தேங்க்யூ சோ மச் கீர்த்தன்யா எங்க கூட வந்து பேசினதுக்கு. நிலையத்துக்கு வந்து பேசினதுக்கு நேரிலே கீர்த்தன்யா அவர்கள். நான் இவர்களை அழைத்துக் கொண்டு பஞ்சுமிட்டாயுடன் பானிபூரி சாப்பிட்டு விட்டு நாளைக்கு வந்து பார்க்க வைக்கலாம். உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்தில் முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இது பாலசிங். டடா பாய் குட் நைட்.